உலக கால்பந்து வரலாற்றில் முதன்முறையாக ஃபீல்டுக்கு வந்து 21 வருடங்களே ஆன 1300 கோல் மற்றும் அசிஸ்ட் பங்களிப்புகளை வழங்கிய முதல் கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி. ஆமா மக்களே, லியோனல் மெஸ்ஸி தான் கால்பந்து வரலாற்றிலேயே கோல் அண்ட் அசிஸ்ட் ரெண்டத்தையும் சேர்த்து 1300 அப்படிங்கிற நம்பரை ரெக்கார்டா வச்சிருக்காரு. MLS கான்ஃபரன்ஸ் லீக் செமிஃபைனல்ல சின்சினாட்டிக்கு எதிராக ஹாட்ரிக் அசிஸ்ட் பிளஸ் ஒரு கோலும் அடிச்சு இந்த ரெக்கார்டை தன் வசப்படுத்தியிருக்காரு. இந்த மேட்சோட செகண்ட் ஹாப்ல வெறும் 15 நிமிஷத்துல 3 கிரேசி பாஸ போட்டு ஃபேன்ஸ மிரள வச்சிருக்காரு. வேர்ல்டு கப்புக்கு நான் இன்னும் ஃபார்ம்ல தாண்டா இருக்கேன் அப்படிங்கிற மெசேஜை உலகம் முழுக்க சொல்லியிருக்காரு மெஸ்ஸி. இது மட்டும் தானான்னு கேட்டா கிடையாது. இதே மேட்ச்ல இன்னொரு வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணிருக்காரு. வரலாற்றிலேயே அதிக அசிஸ்ட்களை பண்ண பிராங்க் புஸ்கஸோட ரெக்கார்டை சமன் செஞ்சிருக்காரு. அதாவது 404 அசிஸ்ட்களை பண்ணி சமன் செஞ்சிருக்காரு மக்களே. இந்த ரெக்கார்ட் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல அடுத்தடுத்து இருக்கிற 2 பிளேயர்ஸ் யாருன்னா புஸ்கஸ் அண்ட் இன்னொன்னு பீலே. அதாவது 2 பேருமே 1940 1960க்கு இடைப்பட்ட காலத்துல ஆடினவங்க. கிட்டத்தட்ட 80 வருஷமா முறியடிக்கவே முடியாத ரெக்கார்டை மெஸ்ஸி த கோட் சமன் பண்ணிருக்காரு. சொல்ல போனா அடுத்த மேட்ச்ல முறியடிக்கவே போறாரு. சரி, ஓகே, மெஸ்ஸி 1300 கோல் அண்ட் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த லிஸ்ட்ல செகண்டா யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், மெஸ்ஸியை விட 163 மேட்ச் அதிகமா ஆடி இருந்தாலும் ரொனால்டோ 1113 கோல் அண்ட் அசிஸ்டோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு மக்களே. சோ மெஸ்ஸி ஒரு பக்கம் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்த அதே டைம்ல நம்ம ரொனால்டோ 40 வயசுலயும் ஒரு தரமான பைசைக்கிள் கிக் அடிச்சு நானும் ஃபார்ம்ல தான்டா இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிருக்காரு. சோ இந்த 2 சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான ஃபுட்பால் நியூஸ் எல்லாம் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வயர்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.